குழந்தைகளை நம்ம எப்படி ஆரோக்கியமாக வளர்க்கணும்னா, ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி அந்த பருவம் அடைந்து அடையிற ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குங்க. பெண்களுக்கு நான் தெரியும், ஆண்களுக்கு நமக்கு வெளியில் தெரியாது. அதனால் குழந்தை பருவத்திலேருந்தே ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் அவங்கள வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணும். அதற்கு முக்கிய விஷயம் அவங்கள வந்து சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து சாப்பிட பழக்கணும். அப்பொழுது தான் வந்து அவங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் ரத்தம் சீராக நல்லா போகும், ரத்த ஓட்டமும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மைதா உணவுகள், பேக்கரி உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணுங்க. முக்கியமாக அவங்களுடைய உணவில் துவர்ப்பும் கசப்பும் இருக்கிற உணவுகளாக கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த யோகாசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்கள வந்து பழக்க வைக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் திருப்பி சொல்கிறதுனா, குழந்தைங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த பிஸ்கட்டுங்க, இந்த எக்காரணத்துக்கு கொண்டும் பிஸ்கட் கொடுக்காதீங்க. நான் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து பிஸ்கட் சாப்பிடுவீங்க, அதை பார்த்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், தாத்தா பாட்டிகள் சாப்பிட்டாலும் நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து வேண்டாம், இது வந்து பெரியவங்க சாப்பிட்றது, இது மருந்து, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க. தயவுசெய்து அந்த பிஸ்கட்டில் வந்து நியூட்ரிஷனுங்கிறதே கிடையாதுங்க. நியூட்ரிஷன் அதாவது அந்த ஊட்டச்சத்தே கிடையாது. நான் கூட இப்போ வந்து சிறுதானிய பிஸ்கட்னு ஒன்று பார்த்துட்டு கொடுக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் பின்னாடி வந்து பாம் ஆயில்னு போட்டிருக்குங்க. பனைமரத்து எண்ணெயை வந்து சிறுதானிய உணவில் எதுக்குங்க? அதனால் எதையுமே வீட்டில் செஞ்சு நீங்கள் பிஸ்கட் வீட்டில் செய்கிறீங்களா, மைதா இல்லாமல் கோதுமையில் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்து கொடுங்க. குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்போம். அவங்க தான் நாளையோட எதிர்காலம், இந்தியாவுடைய எதிர்காலம், நம்ம உலகத்தோட எதிர்காலம். அதனால் இது எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. முக்கியமாக குழந்தைங்கள நல்லா ஓடி ஆடி விளையாட வைங்க. சாப்பிடும்போது செல்ஃபோன் நோனா நோ தான், அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க, ஷேர் பண்ணேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறீங்க. நன்றிங்க.